ஹாக்ரமாவுக்கு 2 பசங்க. ஒருத்தன் பேரு இந்திரா, இன்னொருத்தன் பேரு அசுரா. ஹாக்ரமாவுக்கு வயசானதுனால அவன் இருக்கிற இடத்துக்கு 2 பேர்த்துல ஒருத்தன் வந்தாகணும். 2 பேர்த்துல ஒருத்தர் தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அதனால ஹாக்ரமோ 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வைக்கிறான். அந்த போட்டியில ஜெயிச்சது அசுரா. அதனால ஹாக்ரமோ எல்லா பொறுப்பையும் அசுரா கிட்ட கொடுத்துருவான். அசுராவுக்கு எல்லா அங்கீகாரமும் கொடுத்ததுனால இந்திராவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதனால பயங்கர கோவத்துல இருந்த இந்திரா கூட இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு சரின்கான அவைக்கன் பண்றாரு. சரின்கான மங்கிக்யூ லெவலுக்கு கொண்டு போய் சூசுனோவை உருவாக்குறாரு. இந்திரா தப்பான வழியில போனதுனால வேற வழி இல்லாம அசுரா இந்திரா கூட பேட்டில் பண்றாரு. அந்த பேட்டில்ல எப்பயும் போல அசுரா தான் வின் பண்றாரு. இந்திரா அசுராவை பார்த்து உன்னை நான் மறுபிறவி எடுத்து கூட உன்னை தோக்கடிப்பேன்னு சொல்லி இருப்பாரு. அசுராவோட மறுபிறவி தான் செஞ்சு கிளான். அதே மாதிரி இந்திராவோட மறுபிறவி தான் உச்சிகா கிளான். இந்த 2 கிளானுக்குள்ளயும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துட்டே தான் இருக்கும். உச்சிகாவை பொறுத்தவரையும் உச்சிகா கிளான் மட்டும்தான் பவர்ஃபுல்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இத பார்த்து அதே அளவோட ஃபுல் வீடியோ இந்த டைட்டில் மேல கொடுத்திருக்கேன். மறக்காம எல்லாரும் போய் பாத்துருங்க.